guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா motion in a plane chapterல உள்ள formula list plus theory பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 2 chaptersக்கு உங்களுக்கு class 11ல formula list plus full theory upload பண்ணிட்டேன். that is units and measurement and motion in one dimension, and class 12லையும் 2 chapter upload பண்ணிருந்தேன். and now I am going to upload motion in a plane chapter நம்ம இப்போ டீச் பண்ண போறோம். okay, so the full chapter we are going to teach in Tamil. so தமிழ்ல டீச் பண்ண போறேன். and அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா just subscribe button click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே யா, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மோஷன் இன் ஒன் பிளேனுக்கு பேசிக்ஸே என்னென்னா வெக்டர்ஸ். ஸோ வெக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் படிக்கிறது மோஷன் இன் பிளேன் சாப்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அ வெக்டர்? வெக்டரோட சிம்பிள் வந்து ஒரு அப்ரைட் போட்டு ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெக்டர். ஓகே யா, இந்த வெக்டர்லேயே நிறைய வெக்டர் இருக்குது. தட் இஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர்னால் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் வரைக்கும் நம்ம நார்மல் வெக்டர் தான் சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒரு ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணதும், அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ஆரிஜின், அண்ட் இங்கேருந்து ஒரு வெக்டர் பாஸ் ஆகுது, த லைன் ஓபி. ஓகே, ஸோ ஓபி இஸ் யோர் பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ ஓபி தான் இதில் உங்களுக்கு வெக்டர். ஓபி இஸ் த பொசிஷன் வெக்டர். அண்ட் சிமிலர்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்க்கணுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன பார்க்கணுன்னா ரெண்டு இதை எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சிமிலர்லி, அண்ட் இங்கே ஆரிஜின் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு வெக்டர் இங்கே இருக்குது, தட் இஸ் இங்கே ஒரு வெக்டர் இருக்குது A1 இருக்குது, அண்ட் இன்னொரு வெக்டர் உங்களுக்கு இருக்குது A2 இருக்குது. ஸோ ரெண்டு வெக்டர் இருக்குது இதில், OA1 வெக்டர் அண்ட் OA2 வெக்டர். இதில் OA1 வெக்டரை ஜஸ்ட் டேக் தட் அஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர். இது இனிஷியல் பொசிஷன் வெக்டர். அண்ட் OA2 இஸ் யுவர் ஃபைனல் பொசிஷன் வெக்டர். ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டர். அப்போ உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்னன்னா ஜஸ்ட் subtract both of them, or else the distance, just the distance. இது ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் தான் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இந்த வெக்டர் தான் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகே யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் வெக்டர். ஓகே, ஸோ ஈக்குவல் வெக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் த வெக்டர் ஷுட் ஹாவ் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன். மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும் அண்ட் டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன். சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்தால் உங்களுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவல் வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாருங்கள், ரெண்டுக்குமே சேம் டைரக்ஷன் இருக்குது அண்ட் மேக்னிடியூட்டும் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. வெக்டர் ஏ வெக்டர் பி எடுத்தால் சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து ஈக்குவல் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி நெகட்டிவ் வெக்டர்னால் என்னென்னா, நெகட்டிவ் வெக்டர்னால் என்னென்னா மேக்னிடியூட் சேமாக இருக்கும் பட் டைரக்ஷன் டிஃபரெண்ட். மேக்னிடியூட்னா லென்த்னே வச்சுக்கோங்களேன். ஸோ லென்த் ஆஃப் த வெக்டர் ரெண்டுக்குமே சேம் பட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து ஏ வெக்டர், இது மைனஸ் ஏ வெக்டர், டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் அண்ட் பட் மேக்னிடியூட் இஸ் சேம். ஸோ சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ நெகட்டிவ் வெக்டர். ஓகே யா, அண்ட் தென் கொலீனியர் வெக்டர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம கொலீனியர் வெக்டர் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ கொலீனியர் வெக்டர்? கொலீனியர் வெக்டர் பொறுத்த வரைக்கும் பேரலாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதெல்லாம் கொலீனியர் வெக்டர் சொல்லுவோம். ஏ ஒரு கொலீனியர் வெக்டர், அண்ட் தென் இங்கே பி இருக்கிறது ஒரு கொலீனியர் வெக்டர், அண்ட் சி இருக்கிறது ஒரு கொலீனியர் வெக்டர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கொலீனியர் வெக்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ கோப்ளேனர். ஸோ கோப்ளேனர் வெக்டர்னால் எந்தெந்த வெக்டர்லாம் பிளேன் ஆஃப் த பேப்பரில் லை பண்ணுதோ அது எல்லாமே நம்ம கோப்ளேனர் வெக்டர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யோர் கோப்ளேனர் வெக்டர், இது உங்களோட கோப்ளேனர் வெக்டர், அண்ட் இது உங்களோட கோப்ளேனர் வெக்டர். ஓகே யா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜீரோ வெக்டர். ஓகே, ஸோ ஜீரோ வெக்டரோட கேரக்டர் என்னென்னா மேக்னிடியூட் இஸ் ஜீரோ. மேக்னிடியூட் ஆஃப் ஜீரோ வெக்டர் இஸ் ஜீரோ. ஸோ மேக்னிடியூட் இஸ் ஜீரோ. ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஜீரோ வெக்டர் இஸ் ஜீரோ. அண்ட் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டரை வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ யூனிட் வெக்டரோட டெசிக்னேஷன் எதுனா கேப் போடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேப் இஸ் த யூனிட் வெக்டர், அண்ட் ஏ கேப்போட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ வெக்டர் divided by its magnitude. Okay, so a vector and its magnitude. Okay, so that's it. a vector எழுதி அதோட மேக்னிடியூடோட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு யூனிட் வெக்டர் கிடச்சிடும். அண்ட் யூனிட் வெக்டருக்கு நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன். யூனிட் வெக்டரில் யூனிட்டும் கிடையாது, அதுக்கு டைமென்ஷனும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் பிஹைண்ட் யூனிட் வெக்டர். ஓகே யா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்த்தோகோனல் வெக்டர். ஆர்த்தோகோனல் வெக்டர் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும், ஆர் எல்ஸ் சம் ஆஃப் மோர் தென். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யா இப்படி ஒரு டைரக்ஷனில் ஐ கேப் இருந்ததுன்னா
and in this direction உங்களுக்கு z x axis z னா உங்களுக்கு k cap இருக்கும் and y னா உங்களுக்கு j cap. So this is the orthogonal unit vector. ஏனா இப்போ இங்க magnitude of I cap is equal to j cap is equal to k cap is equal to எல்லா magnitude is equal to 1. ஏனா orthogonal unit vector நாலே உங்களுக்கு 1 இருக்கும். So orthogonal unit vector னா எல்லா magnitude is equal to 1. That's it. Okay. And then triangle law of vector addition படி பார்த்தோம்னா so triangle law of vector addition triangle law ல add பண்ணோம்னா just என்ன செய்யணும்னா just simply ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெக்டர் a இப்படி இருக்கு அண்ட் உங்களோட வெக்டர் b இப்படி இருக்கு அண்ட் அதோட ரிசல்டன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இந்த ரிசல்டன் உங்களுக்கு கிடைக்கணும். வாட் இஸ் த ரிசல்ட்னு கேட்டாங்கன்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அக்கார்டிங் டு த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஜஸ்ட் ஆட் போத் ஆஃப் தம். ஓகே, ஸோ a plus b. ஓகே, a plus b is the resultant vector. இது உங்களுக்கு triangle law of vector addition. இது parallelogram law படி பார்த்தோம்னா parallelogram law ஆல்ரெடி இதெல்லாமே நீங்கள் டெரிவேஷன் படிச்சிருப்பீங்க, பட் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ண போகும். ஸோ parallelogram lawக்கு என்னென்னா ஜஸ்ட் பாருங்கள், வெக்டர் a உங்களுக்கு இப்படி இருக்கும் அண்ட் வெக்டர் b உங்களுக்கு இப்படி இருக்கும் அண்ட் உங்களோட resultant is in here. Okay, so r is equal to a plus b, which implies உங்களுக்கு it is forming in parallelogram or parallelogram form ஆகுது. ஸோ இந்த கேஸில் நீங்கள் derive பண்ணிங்கன்னா உங்களோட resultant is nothing but it is a square plus b square plus 2ab cos theta. ஸோ இதான் உங்களோட resultant vector அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் இங்கே டீட்டானா இந்த ஃபுல் ஆங்கிள் டீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta வரும். ஓகே, ஸோ a plus b cos theta அண்ட் உங்களுக்கு ஆல்ஃபா மட்டும் வேணும்னா ஜஸ்ட் tan inverse of. ஸோ tan inverse of b sin theta divided by a plus b cos theta. This is the parallelogram law of vector addition. ஓகே, ஸோ இந்த கேஸில் 3 கேஸ் இருக்குது parallelogram law. நம்ம ரிசல்ட்னு எழுதிட்டு அதை பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ ரிசல்ட்னு என்ன parallelogram law of vector additionல that is a square plus b square plus 2ab cos theta. ஸோ இதுக்கு நம்ம 3 கேசஸ் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னென்னா டீட்டா உங்களுக்கு 0 டிகிரியாக இருக்குது. ஸோ டீட்டா 0 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு என்னது cos 0 is 1. ஸோ cos 0 உங்களுக்கு 1 ஆச்சுன்னா என்ன ஆகுனா ஜஸ்ட் பாருங்கள், இட் வில் பிகம் ரூட் ஆஃப் a square plus b square plus 2ab into 1 தான் வரும். பிகாஸ் cos 0 is 1. ஓகே, யா, அப்போ உங்களுக்கு b into 1 வந்துடும். அப்போ உங்களுக்கு a square plus b square plus 2ab உங்களுக்கு என்ன ஃபார்முலா? இட் இஸ் a plus b the whole square. ஸோ a plus b the whole square ஃபார்முலா தான் உங்களுக்கு a square plus b square plus 2ab. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். அதனால் டீட்டா 0 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு a plus b. ஓகே, யா, a plus b and resultant உங்களுக்கு it will be a plus b, magnitude of the resultant a plus b and theta 0 டிகிரியில் இருக்கிறது தான் உங்களோட resultant is maximum உங்களுக்கு theta 0 டிகிரியால் இருக்கையில் தான். ஓகே, அண்ட் உங்களோட ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஆல்சோ 0 டிகிரி பிகாஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta டிவைடட் பை a plus b cos theta. இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபாவும் 0 டிகிரி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் கேஸ் r இஸ் ஈக்குவல் டு இதுக்கு தான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta 2ab cos theta அண்ட் உங்களோட tan ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan inverse of b sin theta by a plus b cos theta. ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். இதை வச்சு நம்ம என்னெல்லாம் மாற்றணுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டா 0 டிகிரி பார்த்தோம் அண்ட் செகண்ட் கேஸில் டீட்டா 90 டிகிரி இருந்தால் என்ன ஆகும்? ஸோ டீட்டா 90 டிகிரி இருந்தால் என்ன ஆகும்னா cos 90 டிகிரி டிகிரியோட வேல்யூ என்னென்னா இட் இஸ் 0. ஸோ cos 90 டிகிரி வேல்யூ 0 ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இன்ட்டு 0 வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். இந்த டேர்ம் ஃபுல்லி உங்களுக்கு 0 ஆயிரும், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ வெக்டர் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு root of a square plus b square. And similarly நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of. ஸோ sin 90 டிகிரி உங்களுக்கு 1. ஓகே, நல்லா கவனிங்க, sin 90 is 1 and cos 90 உங்களுக்கு 0. அப்போது நீங்கள் இங்கே 0 ஆயிரும், இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்ஃபா will become alpha equal to b into sin 90 is 1 tan inverse of
tan inverse of sin 91 அதனால b divided by a plus 0 so b by a so உங்களுக்கு alpha will be b by a okay so இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் next resultant எதுக்கு பார்க்க போறோம்னா next angle that is a square plus b square plus 2ab cos theta இங்கே ஒரு இது இருக்கா யாட்டிக்க and இங்கே நம்ம பார்க்க போகிறது angle theta is equal to 180 degree third இதுக்கு okay so third concept theta equal to 180 degree so theta equal to 180 degree னா cos theta உங்களுக்கு என்ன ஆகும் so cos theta will be -1 வந்துரும் உங்களுக்கு -1 வந்துச்சுனா resultant என்ன ஆகும் root of a square plus b square plus 2ab into cos 180 minus 1 so உங்களுக்கு minus 2ab வந்துரும் okay so minus 2ab வந்துரும் just நான் அதை rearrange பண்ணதேன் minus 2ab வந்துரும் a square plus b square minus 2ab னா என்னது it is nothing but a minus b the whole square so a minus b the whole square வந்துரும் so இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் and then your resultant will be equal to a minus b இந்த resultant ஓட magnitude is the minimum condition minimumல உங்களுக்கு it is a minus b and alpha உங்களுக்கு it is 0 degree or 180 degree solve பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும் okay so this is the three important cases அதாவது first theta வந்து உங்களுக்கு I'm sorry first caseல theta 0 டிகிரியா இருந்தா உங்களோட resultant is a plus b and this is the maximum condition and then second caseல உங்களோட theta வந்து 90 டிகிரியா இருந்தா உங்களோட resultant is nothing but it is magnitude of the resultant is nothing a square plus b square okay and third conditionல theta வந்து 180 டிகிரி இருந்தா உங்களோட condition that is the resultant is a minus b and this is your minimum condition okay so minimum condition இதுல alpha is equal to a I'm sorry tan inverse of b minus b divided by a and இதுல alpha is equal to 0 degree or 180 degree and first condition la alpha is equal to 0 degree so idla inne ore or formula enna a square plus b square is equal to a plus b plus 2a I'm sorry a square plus b square equal to I'm sorry so sorry a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab okay and a minus b the whole square equal to similarly இந்த ரெண்டு ஃபார்முலாவே நீங்க ஞாபகம் வச்சிருந்தா இந்த இதெல்லாம் ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம் and நம்மளோட resultant vector formula is root of a square plus b square plus 2ab cos theta so resultant na a square plus b square plus 2ab cos theta is the formula of resultant okay so that's it and then next நம்ம பார்க்க போறது என்னன்னா உங்களுக்கு வெக்டரோட சப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா வெக்டரோட சப்ராக்ஷன் இஸ் சிமிலர்லி என்னன்னா உங்களுக்கு ஜஸ்ட் a minus b சப்ராக்ட் பண்ண சொன்னாங்க மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் a square plus b square minus 2ab cos theta okay so minus 2ab cos theta this is the subtraction of vector okay and then next உங்களுக்கு வெக்டரை ரெசல்யூஷன் பண்ண சொன்னாங்கன்னா so resolution of vectors resolve பண்ண சொல்லுவாங்க so vector can be resolved to a component and then the component parallel component perpendicular component அப்படி resolve பண்ண சொல்லுவாங்களா so அந்த இதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு இது இருக்கு that is ax I cap ay j cap ay j cap இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு a sin theta j cap and a cos theta I cap okay so a cos theta I cap and உங்களோட theta வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் okay so yeah this is the condition in the condition la ungalku enna aguna resultant vector a is equal to ax I cap plus ay j cap okay and then idoda magnitude edukanuna just square it and add it that is a square x plus a square y square பண்ணி add பண்ணா போதும் and உங்களோட theta இருக்குன்னா it is nothing but tan inverse of ay minus ax that's it okay and a வந்து உங்களுக்கு xyz ல if இது வந்து ரெண்டு plane இருந்தா and if it lies in the xyz plane ல lie பண்ணுதுன்னு வெச்சுக்கோங்களேன் xyz மூணு plane இருக்கு so மூணு plane இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும்னா a is equal to ax I cap plus ay j cap plus az k cap so az k cap and over இதுமே alpha angle alpha beta gamma no x axis y axis so it is making an alpha beta gamma no மூணு angle make பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா cos alpha is equal to ax divided by the magnitude of the vector and then similarly cos beta is equal to ay divided by a and similarly cos gamma is also equal to az divided by a so this is just a formula to find the solution of vector okay and then next நம்ம பார்க்க போறது what is happening for the product ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணல மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம்
ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸில் நம்மளுக்கு என்ன நடக்கு ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 கேசஸ் இருக்குது ஃபஸ்ட் வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெக்டர் ப்ராடக்ட்ஸ் ஓகே ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு 2 கேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் ஸோ ஸ்கேலர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் A டாட் B ஃபார்முலா தான் A டாட் B is equal to magnitude of A and magnitude of B into cos theta so this is the formula for scalar product of vectorக்கு இது ரெண்டும் தான் ஃபார்முலா அண்ட் இதில் இன்னொரு இது இருக்குது பாருங்கள் ரெண்டுமே A டாட் B is equal to B dot A commutative property இது obey பண்ணுது okay so commutative property இது obey பண்ணுது and then இன்னொரு இது என்னன்னா I dot I J dot J K dot K I cap dot I cap equal to J cap dot J cap which is equal to K cap dot K cap is equal to 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குது 1 and then இன்னொரு இது என்னன்னா ஐயும் ஜேயும் பண்ணால் ரிமைனிங் இருக்குது K அப்படி எழுதணும் and அதே மாதிரி ஐயும் ஜே பண்ணால் K and அதே மாதிரி J கேப்பையும் K கேப்பையும் பண்ணால் ரிமைனிங் இருக்குது I ஓகே ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும் ஓகே யா ஐம் சாரி அது வந்து வெக்டர் ப்ராடக்ட்டில் தான் எழுதணும் அண்ட் நீங்கள் ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுங்க பாருங்க I cap dot J cap dot K cap எல்லாமே உங்களுக்கு 0 ஆயிரும் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு K cap dot I cap இது எல்லாமே which is equal to 0 ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு scalar product of the vectors is 0 and then ரெண்டு வெக்டர் A vector dot A vector பண்ணிங்கன்னா it is square of the vector okay so it is just the square of the vector so this is all about the scalar product of the formula வந்து A dot B is equal to magnitude of A magnitude of B cos theta இது வந்து உங்களுக்கு theta கண்டுபிடிக்கணும்னா cos theta is equal to A dot B divided by A vector magnitude of A vector divided by magnitude of B and theta மட்டும் கண்டுபிடிக்கணும்னா just cos inverse இந்த சைடு போட்டால் உங்களுக்கு கிடைச்சிரும் so this is all about the scalar product and இது இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா dot product சொல்லுவாங்க next vector product so second is about the vector product இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா dot product னே சொல்லுவாங்க okay so vector product or I'm sorry cross product scalar product தான் dot product இது cross productனு சொன்னபோது so A cross B இது என்னன்னா A cross B is nothing but it is magnitude of B into sin theta so magnitude of A magnitude of B into sin theta okay yeah in the direction of இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த A cross B ஓட direction of A cross B both A cross B is perpendicular to both A க்கும் B க்கும் it is perpendicular so இந்த கண்டிஷன் ரொம்ப important in the case of cross product or vector product okay so A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னா as told you all know that அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை பாருங்கள் ஸோ A வெக்டர் இருக்குது A வெக்டர் உங்களுக்கு என்னது இருக்குன்னா A1 I cap plus A2 J cap plus A3 K capனு எடுத்துக்கோங்க அண்ட் சிமிலர்லி இல்லை நான் உங்களுக்கு ஒரு ஐம் சாரி A1 I cap plus A2 J cap plus A3 K cap எடுத்துக்கோங்க and similarly B vector நீங்கள் B vector can be written as just an example okay B1 I cap plus B2 J cap plus B3 K cap இது வரைக்கும் எழுதிக்கோங்க ஸோ நம்ம இப்போ A cross B கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா just I cap J cap K cap எழுதிக்கோங்க I cap J cap K cap okay I cap J cap K cap எழுதிட்டு I cap J cap K cap பக்கத்தில் என்னதெல்லாம் இருக்குது அது மட்டும் எழுதிக்கோங்க ஸோ A1 B1 அண்ட் இங்கே A2 B2 இருக்குது அண்ட் இங்கே உங்களோட A3 B3 இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் எந்த இது கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த இருக்கிறதுக்கு ஹாரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைனை ஹைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து A cross Bயில் I கேப்புக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ I கேப்புக்கு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதில் உள்ள ஹாரிசாண்டல் லைன் அண்ட் இதுக்கு ஹைட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் I கேப் கண்டுபிடிக்க போகிறீங்க இதை ஹைட் பண்ணிக்கோங்க அண்ட் மல்டிப்ளை திஸ் போத் த திங் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் நான் ஒவ்வொரு கலரில் உங்களுக்கு எழுதி காமிக்கேன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளியர்லி ஓகே ஸோ I கேப்புக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு I கேப் எழுதிக்கோங்க A2 B3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A2 B3 மைனஸ் என்னது B2 A3 வந்தாச்சா ஓகே ஸோ திஸ் கேம் ஓகே தட்ஸ் இட் அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா
we are going to find for j cap. அப்போ j cap எழுதும்போது மட்டும் நீங்கள் முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க, மற்ற எல்லாத்துக்குமே முன்னாடி ப்ளஸ் போடணும், j cap மட்டும் ஒரு மைனஸ் போடணும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2, j cap கண்டுபிடிச்சிங்க. அண்ட் j cap உங்களுக்கு இருக்கிறது இதையும் கட் பண்ணிடணும் அண்ட் இதையும் கட் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு இதையும் கட் பண்ணிட்டு இதையும் கட் பண்ணிட்டா உங்களுக்கு அப்போது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதுலேருந்து a1க்கும் b3க்கும் அண்ட் b1க்கும் a3க்கும் அப்போ உங்களுக்கு என்னது a1 b3 minus b1 a3. ஓகே, ஸோ a1 b3 minus b1 a3 இது வந்தாச்சு, இதுவும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தான் எழுத போகிறது தான் அபவுட் தி கே கேப். ஸோ வெரி வெல் நோன் கே கேப். கே கேப்பு நமக்கு பாசிட்டிவ் சைன் போதும். ஸோ கே கேப் எடுத்த மட்டும் உங்களுக்கு இதில் இருக்கிற ஹாரிசாண்டலையும் க்ராஸ் பண்ணிட்டு வெர்டிக்கலையும் க்ராஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்குது உங்களுக்கு என்னது இருக்குது a1 b1 அண்ட் a2 b2. ஸோ அது ரெண்டையும் மட்டும் க்ராஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது கே கேப் ஈக்குவல் டு a1 b2 minus b1 a2 வந்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இப்படி தான் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, எந்த இது ஐ கேப் பண்ண போகிறீங்கன்னா அதில் உள்ள வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டலில் இது பண்ணுங்கள், அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது அதை க்ராஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அது போக ஜே கேப் பண்ண போகிறீங்கன்னா அதில் உள்ள ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலை கட் பண்ணுங்கள், அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு இட் வில் பி ஈஸி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜே கேப் முன்னாடி நெகட்டிவ் சைன் போடணும், அண்ட் ஐ கேப் கே கேப் முன்னாடி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் தான் இருக்கும். ஓகே, யா, I will change the color. Next பார்த்தீங்கன்னா we are going to see about the projectile motion. Okay, so projectile motionல தான் நிறைய பேர் you will be facing the difficulties. ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் நெசசரிங்கிறத பார்க்கலாம். ஓகே, யா, ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்து என்னென்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos theta உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ u cos theta வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தி ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் உங்களோட ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகும் 0 ஆகும். அண்ட் வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஸோ vertical acceleration is the g, and then vertical component of velocity ஒரு acceleration இருக்கு, so there should be a velocity. so velocity என்னது உங்களுக்கு it is u sin theta. okay, and then vertical component of velocity வந்து உங்களுக்கு u sin theta இருக்கும். இந்த projectile motionல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு equation of trajectory இருக்கும். okay, so first equation of trajectory or path of the motionக்கு உங்களுக்கு ஒரு equation they would have given. so அந்த equation of trajectory என்னன்னா y is equal to x tan theta minus g x square divided by 2u square cos square theta. so 2u square cos square theta இது உங்களுக்கு equation of trajectory. and the next most important thing என்னன்னா உங்களோட time of flight. so time of flight ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்னன்னா it is nothing but t is equal to 2u sin theta divided by g. 2u sin theta divided by g. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே you have to learn it. this is most important equation. okay, yeah, ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் ரெண்டே டைம் ஆஃப் ஃப்ளைட்னா எடுத்து டைம் ஆஃப் அசன்ட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் ஆட் பண்ணணும். ரெண்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டிவைடட் பை ஜி. அப்போ ரெண்டு யூ சைன் தீட்டா பை ஜி இருக்குது. யூ சைன் தீட்டா பை ஜி ப்ளஸ் ஒரு யூ சைன் தீட்டா பை ஜி. ஸோ ரெண்டு இதே ஆட் பண்ணால் வாட் வில் ஹேப்பன் இட் இஸ் நத்திங் பட் 2u sin theta divided by g. okay, so this is the time of flight equation. next பார்க்க போகிறது maximum height. okay, so vertical height or maximum height எடுத்தோம்னா vertical height and horizontal range. okay, so இது ரெண்டுமே it is well related. okay, yeah, well related. ஆனால் ஒரு small variation தான் இருக்கும். so vertical height and horizontal range. vertical height பொறுத்த வரைக்கும் height is equal to u square sin square theta by g. so u square sin square theta divided by 2g. and range பொறுத்த வரைக்கும் நமக்கு similarly u square sin square பதிலா sin 2 theta divided by g. okay, yeah, and உங்களுக்கு range எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா for maximum range உங்களுக்கு theta should be equal to 45 degree. theta 45 டிகிரியாக இருந்தால் என்ன ஆகும் sin 2 theta உங்களுக்கு it is 90 degree ஆகும். so sin 2 theta உங்களுக்கு sin 90 degree ஆகும். sin 90 degree is nothing but it is equal to 1. therefore range உங்களுக்கு u square by g இருக்கும். இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு range is the maximum condition. okay, yeah, next நம்ம பார்க்க போகிறது என்னென்னா at the point of அந்த ஹைட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கையில் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைட் வந்து மேக்ஸிமமாக இருக்கையில்
when the height is maximum, what is happening வந்து horizontal component of velocity ஓட horizontal component உங்களுக்கு u cos theta ஆயிரும் and velocity ஓட vertical component உங்களுக்கு 0 ஆயிரும். okay, an angle between velocity theta between velocity and acceleration இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. it can be asked. velocity and acceleration will become 90 degree. okay, so 90 degree and kinetic energy உங்களுக்கு projectile என்ன ஆகும்னா it is half mu square cos square theta ஆயிரும் and potential energy உங்களுக்கு it is sin theta, so half mu square sin square theta ஆயிரும். okay, and then theta வந்து உங்களுக்கு equal 45 degree இருந்தால் cos square theta sin square cos square theta and kinetic energy and potential energy உங்களுக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் because cos 45 degree is equal to cos 45 is equal to sin 45 which is equal to 1/√2 அதனால உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். okay, and then total energy உங்களுக்கு இப்போ theta 45 degree இருந்தால் என்ன ஆகும், it is half mu square, I'm sorry, total energy of the projectile உங்களுக்கு half mu square. okay, yeah, next வந்து ரெண்டு பாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆங்கிள் வந்து பாருங்கள், ஆங்கிள் வந்து ரெண்டு பாடிக்கு ஒரு இதுக்கு தீட்டா அண்ட் இன்னொரு இதுக்கு 90 மைனஸ் தீட்டா அண்ட் வெலாசிட்டி உங்களுக்கு சேம். ஸோ சேம் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணையில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா t1 that is the time of flight 1 divided by, this is just an equational derivation, இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. it can be asked. okay, and h1 by h2 is going to be your tan square theta. okay, and உங்களோட range r1 divided by r2 is your r1 divided range 1 range 2 ரெண்டுமே is equal to 1. okay, and time of flight 1 into time of flight 2 is equal to 2r divided by g, and then h1 h2 is equal to u square divided by 2g. okay, u square divided by 2g and our range is equal to 4 into root of h1 h2. this is just a simple sample derivation. theta 90 minus theta இருந்தா. okay, so for example 30 degree and 90 minus 30 degree like that. okay, அந்த மாதிரி இருந்தால் சேம் வெலாசிட்டி இருந்தால் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் கொடுத்து வச்சுருக்காங்க and you have to see that. okay, ஸோ இப்போ vertical projection ஆப்ளிக்கில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம horizontal projectionல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத பார்க்கணும். ஸோ horizontal projection, horizontal projection பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னன்னா y is equal to gx square divided by 2a square. so this is your horizontal projection and time of flight உங்களுக்கு என்னன்னா it is root of 2h by g. okay, and horizontal range is u into root of 2h by g. okay, so அப்போ இங்கே இருந்து என்ன எழுதலாம், range is equal to ut அவ்வளோதான், u into time of flight because time of flight is root of 2h by g. okay, yeah, and velocity வந்து உங்களுக்கு என்ன எழுதணும்னா it is u square plus gt the whole square, that's it. okay, yeah, and next நம்ம பார்க்க போகிறது most important circular motion. so circular motion நடக்கையில் என்னென்ன நடக்குது, so circular motion and yeah, circular motion பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது angular displacement. okay, angular displacementனா நம்ம நார்மலாக லீனியர் மோஷனில் எடுக்குது, angular displacementனா circular மோஷனில் எடுக்குது. ஸோ angular displacement பொறுத்த வரைக்கும் உங்களோட யூனிட் என்னென்னா ரேடியன். okay, ஸோ ரேடுன்னு எடுப்பாங்க, ரேடியன் ஆர் ரேட். okay, அந்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு angular displacementக்கு இருக்காது. ஸோ நோ டைமென்ஷன் இஸ் தேர். okay, நெல்லுன்னு எழுதிக்கோங்க. and then இதோட சிம்பிள் angular displacementக்கு will be taking that as theta. okay, yeah, and then next நம்ம பார்க்க போகிறது angular velocity. ஸோ angular velocity பொறுத்த வரைக்கும் angular velocity நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா it is represented by omega. angular velocityயோட ஃபார்முலா என்னென்னா angular velocity is nothing but it is equal to angular displacement divided by time. angular displacement divided by time which is omega is equal to d theta divided by dt. அப்போ உங்களோட வேல்யூ யூனிட் என்னது இருக்கும், d theta, that is displacement, angular displacementோட யூனிட் is radian and time வந்து உங்களுக்கு செகண்ட். therefore angular velocity ஓட யூனிட் is radian per second and it has no the dimension உங்களுக்கு என்னது இருக்குன்னா d thetaக்கு உங்களுக்கு no dimension and timeக்கு உங்களுக்கு t இருக்கு. therefore t inverse is your dimension. okay, dimension and angular velocity இருக்கு. okay, so linear velocity ko relation between linear velocity and angular velocity LV and AB எடுத்தோம்னா it is nothing but linear velocity is equal to omega into r cap, the position vector. okay, this is the angular velocity concept. next angular acceleration concept.
angular acceleration and just that, okay, angular displacement, angular velocity by time, and angular acceleration it is nothing but it is the angular velocity divided by time. Okay, so angular velocity divided by time. Angular acceleration எப்படி represent பண்ணுவாங்க, it is represented by alpha. Angular velocity உங்களுக்கு என்னன்னா it is nothing but dw, change in angular velocity divided by change in time. Okay, so இந்த யூனிட் எழுதுனா ஆல்ரெடி இதுக்கு radian per second and இதுக்கு ஒரு செகண்ட் இருக்குது, therefore it is radian second minus 2. and இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட டைமென்ஷன் வந்து ஆல்ரெடி அங்கே t inverse இருக்குது, t inverse divided by ஒரு t இருக்குது, therefore dimension is t power of minus 2. and linear acceleration, angular acceleration, LA and AA relation, linear acceleration and angular acceleration relate பண்ணா linear acceleration equal to alpha into r cap. Okay, yeah. and then next நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, it is all about your time period and frequency. Okay, so what is time period, what is frequencyங்கிறத பார்க்கலாம். ஸோ டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை ஒமேகா. ஓகே, and then next ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட், அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை 2π. ஓகே, that's it. Okay, so frequency நம்ம mu ரெப்ரசன்ட் பண்ணலாம். that is frequency equal to 1 by time period or omega by 2π. இதில் இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சோம்னா it is 2π f. okay, இது மட்டும்தான் உங்களுக்கு டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபிட்டல் சர்க்குலர் மோஷனில் நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் பிளேஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்னெல்லாம் இருக்குன்னா, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் r which is equal to r omega square and it is equal to v omega. இந்த மூணு கான்செப்ட்லேயே நம்ம எழுதலாம். since v is equal to r omega, இந்த மூணு v equal to r omega இந்த மூணு ஃபார்மேட்லேயுமே நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இதுக்கு பதிலாக omega is equal to 2π vங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், or else omega is equal to 2π divided by tங்கிறதையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸஸ் mv ஸ்கொயர் divided by r which is equal to m omega square r எழுதலாம் and mv ஒமேகாவும் எழுதலாம். இதெல்லாம் எப்படி எழுதுறேன்னு கேட்டால், ஜஸ்ட் we know that v equal to r omega. அப்போ வந்து என்ன ஆகும், m into r square into omega square divided by r. ஸோ r gets cancel, அப்போ m omega square r. இதே மாதிரி தான் இது எல்லாமே நம்ம v equal to r omega வேலையில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா இந்த மூணு ஃபார்முலாவுமே நம்மளுக்கு கிடச்சிடும். ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு பார்த்தாச்சு. அண்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஆல்ஃபா உங்களுக்கு 0. ஸோ ஆல்ஃபா தட் இஸ் angular acceleration is 0 for uniform circular motion. Uniform circular motion க்கு உங்களுக்கு alpha angular acceleration is 0. next நம்ம பார்க்க போகிறது is about the non uniform circular motion. okay, so non uniform circular motion, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்கும். தட் இஸ் ஒரு ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒரு பக்கம் இருக்கும், அண்ட் உங்களோட டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒரு பக்கம் இருக்கும். அவங்க ரிசல்ட்டு நீங்கள் இருந்தால் நீங்கள் ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் உங்களோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனையும் உங்கள் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனையும் ஆட் பண்ணால் போதும். அண்ட் மேக்னிடியூட்னா ஜஸ்ட் ஸ்கொயர் இட் ரூட் ஆஃப் a square c plus a square t. ஓகே, and then இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா tan theta is equal to at divided by ac. and force கண்டுபிடிக்கணும்னா force is mass into acceleration. so mass into acceleration இது a square c plus a square t. that's it. okay, so this is all about the non uniform circular motion. okay, yeah. next நம்ம motion in a vertical circle. motion in a vertical circle ல 3 பாயிண்ட்ல இருக்கிற velocity என்ன அதை மட்டும் பார்த்தா போதும். okay, so motion in a vertical circle. yeah, motion in a vertical circle பார்க்கிறதுக்கு just ஒரு circle draw பண்ணிக்கோங்க. yeah, அந்த சர்க்கிளில் ஜஸ்ட் ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் அந்த 4 குவாட்ரண்ட்டுக்கு நேம் பண்ணுங்கள். இந்த குவாட்ரண்ட் பேர் ஏ, இந்த குவாட்ரண்ட் பேர் பி, அண்ட் இந்த குவாட்ரண்ட் பேர் எல், அண்ட் இந்த குவாட்ரண்ட் பேர் ஹெச்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி கீழே இருந்து போகும். ஸோ வெலாசிட்டி அட் எல் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5gl. அண்ட் வெலாசிட்டி அட் ஏ, வெலாசிட்டி அட் பி உங்களுக்கு ரெண்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3gl. ஓகே, ஸோ 3gl. இந்த எல் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் தி லென்த் ஆஃப் தி பெண்டலம். ஓகே, இட் இஸ் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் length தான் உங்களுக்கு it is L. okay, and then similarly உங்களுக்கு hல இருக்கிற velocity is nothing but it is greater than or equal to root of gl. இது மூணு தான் பாருங்க. first root 5 இங்க root 3 and இங்க root 1 into gl. இதுதான் motion in a vertical circle concept. okay, yeah.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டெத்வெல் ரோட்டார்னே சொல்லலாம். ஸோ டெத்வெல் ரோட்டார் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பக்கெட் எடுத்து அதை வந்து தலை கீழே ஒரு வாட்டர் இருக்க பக்கெட்டை தலை கீழே வச்சு சுற்றுங்க. ஸோ சுற்றினாலும் உங்களுக்கு வாட்டர் கீழே விழாது. பிகாஸ் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபால்ஸ் ஃபோர்ஸ் உங்களோட வாட்டர் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்டு பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உங்களுக்கு இட் இஸ் mv²/r அண்ட் உங்களோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் கிராவிடேஷனல் force is mg. okay, so Newton's second law of motion படி so mg இருக்கிறதுனால உங்களுக்கு what is happening, normal forces balance பண்ணதுனால mass gets cancelled and v square is equal to rg or velocity of the death well or rotor is equal to root of rg. so this is the concept behind the death well or rotor. okay, and then next நம்ம பார்க்க போகிறது most important concept, that is the banking of roads. okay, so banking of roads னா ஒரு ரோட பேங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. so that is ஒரு ரோட கர்வ் இருக்கும். அது எதுக்குன்னா வித்தவுட் ஸ்கிட் ஆகாமல் உங்களுக்கு சேஃபாக டர்ன் பண்ணுறதுக்கு ஃபார் சேஃப் டேனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபார் சேஃப் டேனிங் சேஃபாக டர்ன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் சேஃப் டேர்னா வித்தவுட் ஸ்கிட் ஆகாமல் டர்ன் பண்ணுறதுக்கு யுவர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யுவர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னது உங்களுக்கு இட் இஸ் mv² divided by r and then உங்களோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் mu into that is the coefficient of friction into mass into acceleration. so இதிலிருந்து நீங்கள் mass gets cancelled and v square is less than or equal to mu r g and v is less than or equal to root of mu r. and இதில் r என்னன்னு கேட்டிங்கன்னா it is the radius of the curve. so curve ஓட radius தான் உங்களுக்கு இது. so this is the velocity for the bending or banking of roads. okay, and then next வந்து with friction safest turning speed. so safest turning speed அது ஆல்ரெடி ஒரு நீட் கொஷின் தான். safest turning speed என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. you have to derive பண்ணாமலே நீங்கள் ஜஸ்ட் இதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு it will be easy for you to write rg into turn theta plus mu divided by 1 minus mu tan theta. okay, so 1 minus mu tan theta. and then next வந்து without ஃப்ரிக்ஷனே இல்லாமல் இது வந்து with friction. so first நம்ம இதை வந்து பார்த்தது with friction. okay, so with frictionக்கு இது and without frictionக்கு வந்து உங்களுக்கு v is equal to root of rg tan theta. okay, root of rg tan theta is without friction. ஏன்னா இங்கே friction is not there. அப்போ வந்து coefficient of friction உங்களுக்கு 0 ஆயிரும். இங்கே 0 ஆனால் என்ன ஆகும், tan theta உங்களுக்கு அப்படி இருக்கும், mu 0 ஆயிரும். இங்கே கீழே 0 ஆயிடுச்சுன்னா it is root of rg tan theta. just mu equal to 0 போடுங்க without frictionக்கு, that's it. okay, and then theta வந்து உங்களுக்கு banking angle. okay, and then safe velocity for turning. safe velocity உங்களுக்கு என்னது, safe velocity நான் சொன்னோம்ல, it is nothing but v is less than or equal to rg tan theta. so this is all about the banking of road. எல்லா கான்செப்ட்டும் பார்த்தாச்சு. and I am again telling cross product dot productல a dot b is equal to a b cos theta and I'm sorry, dot product is scalar product and இது cross product na a cross b is equal to a vector magnitude of b vector into sin theta. ஸோ இதில் இருந்து உங்களோட ஆங்கிள் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெக்டர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்குது, அதை சொல்ல வந்துட்டு ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தட் ஐ கேப் வந்து உங்களுக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் வந்து அது 1 வந்திருக்கும். ஸோ பட் இங்கே இட் வில் பி 0. ரெண்டு வெக்டர் சேமாக இருந்தால் உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டில் இட் இஸ் பிகமிங் 0 வெக்டர். அண்ட் சிமிலர்லி ஐ இன்டூ ஜே கேப் ரிமைனிங் என்ன இருக்குது, கே கேப் இருக்குது. அண்ட் இங்கே ஜே கேப் இன்டூ கே கேப் ரிமைனிங் என்ன இருக்குது, ஐ கேப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கே கேப் இன்டூ ஐ கேப் ரிமைனிங் ஆர் எல்ஸ் கே கேப் இன்டூ ஐ கேப் ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு ஜே கேப். ஸோ இதை இன்வர்ஸாக எழுதுனீங்களா, அதாவது ஜே கேப் இன்டூ ஐ கேப் எழுதிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் கே கேப் வரும். அண்ட் இது இன்வர்ஸ் கே கேப் இன்டூ ஜே கேப் எழுதிங்கன்னா மைனஸ் ஐ கேப் வரும். அண்ட் இதே மாதிரி ஐ கேப் இன்டூ கே கேப் எழுதிங்கன்னா மைனஸ் ஜே கேப் வரும். ஸோ இதுதான், that's it. this is all about the scalar and சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.